I want you to turn to Hebrews chapter 12, verse 1 and 2. Hallelujah. அதை நம்ம படிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பார்க்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். ஆமென். இங்க சொல்லும், therefore since we are surrounded by so great cloud of witnesses, let us also lay aside every weight and sin which clings so closely, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the founder and perfecter of our faith. Hallelujah. So இங்க என்ன சொல்லுதுங்க? There is a race. எல்லாருக்கும் கர்த்தருடைய ரேஸ்ங்கிறது the day you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து உங்களுக்கு என்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இங்க சொல்லப்படுகிறது, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, there is the race that is set before us. ஒரு ஓட்ட பந்தயம் நமக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. There is a race that is set before us. நமக்கு முன்பாக அந்த ஓட்ட பந்தயம் இருக்கிறது. யாருக்குங்க? உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இல்ல, எல்லா கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற எல்லாருக்கும் அல்ல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவரே அந்த இயேசுவை தங்க இருதயத்துல சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்களுக்கு அவர் சொல்றார், ரைட்டுப்பா, நல்லதுதான், நீ வந்துட்ட, என்னை ஏற்றுக்கொண்ட, எனக்காக வாழணும் தீர்மானிச்சுட்ட, ஆனா என்ன பண்ற, உனக்குன்னு நான் என்ன பண்றேன், இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. there is a race. உனக்கென்று ஒரு ரேஸ். எல்லாருக்கும் ஒரே போல அல்ல, எல்லாத்துக்கும் ஒரே குவான்டிட்டியில பல விதமான ஓட்ட பந்தயத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் இருக்கு, இந்த கேம்ஸ் இருக்கும், இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் வரும்போது பல விதமான ஓட்ட பந்தயம் இருக்கும். 100 மீட்டர்ஸ் இருக்கும், 200 மீட்டர்ஸ் இருக்கும், 400 மீட்டர்ஸ் இருக்கும், 800 மீட்டர்ஸ் இருக்கும், 5000 இருக்கும், 10,000 மீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 5-10 கிலோமீட்டர் இருக்கும், 20 கிலோமீட்டர் இருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்ணணுங்க? ஒவ்வொரு கேட்டகரியை தெரிந்து கொண்டவர்கள் அந்த ஓட்டத்துல ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் அழைக்கப்படுகிறாங்க. those who, அவங்க யாருக்குங்க? எல்லாருக்கும் ரேஸ் கிடையாது. those who are, அவங்க தங்களுடைய பேரை என்ன பண்றாங்க? எழுதி கொடுத்தவர்களுக்கு, those who, அவர்களே தங்களை அந்த பந்தயத்துல இல்ல அந்த ஓட்டத்துல என்னை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தவர்களுக்கு, அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஓட்டம். அப்ப நீங்க இயேசுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஓட்டம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஓட்டத்துக்கு தேவன் உங்களை, you have been chosen for the race. நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா அந்த ஓட்டத்துக்கு ஆயத்தப்படுத்த you have been chosen. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஓட்ட பந்தயம் இருந்தாலும் அந்த ஓட்ட பந்தயத்துக்கு இப்படி வந்து பேர் கொடுத்தவன் அல்ல, வந்த பிறகு அவர்கள் பேரை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஓட வைத்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் ஆன போது இன்னும் அதிகமான ட்ரைனிங் கொடுப்பாங்க, இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும். அந்த ஓட்டத்துல என்ன பண்ணணும்? திறமை வளர்த்துக்கணும். ஆமென். அந்த ஓட்டத்துல பல காரியங்கள் இருக்கிறது எல்லாம் அந்த ஓட்டத்தை பந்தயத்துல தான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப இங்க கர்த்தருடைய பைபிள் says the race is set before us. set before us. நமக்கு முன்பாக ஒரு ஓட்ட பந்தயம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. you cannot say no. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவருக்கு என்று உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்த பிறகு, ஆண்டவரை ஜீவ பலியாய் நீங்க ஒப்பு கொடுத்த பிறகு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு ரட்சகர்னு சொன்ன பிறகு, you cannot take back. நீங்க எனக்கு வேணான்னு போக முடியாது. Amen. You have to compulsorily, mandatorily அந்த ஓட்டத்தை ஓடியே தீரணும்.
அதான் அவர் சொல்றாரு என்னன்னு, ஹalleluya, there is a race set before us. நமக்கு முன்பாக அந்த ஓட்ட பந்தயம் இருக்கிறது. அந்த ஓட்ட பந்தயத்துக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. ஹalleluya. இங்க சொல்லும், இந்த பொறுமையோட நாம் இந்த ஓட்டத்துக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. இந்த ஓட்டம் எப்படி இருக்குதுங்க? 2 காரியம் இருக்குது. ஒண்ணு ஜெயிக்கணுங்கிறது ஓடுற காரியம். இன்னொன்னு இந்த ஓட்டத்துல நிறைய கான்ஃபிளிக்ட் இருக்கும். ஹalleluya. சுலபமா நான் நினைச்சேன் நான் ஓடுவேன்னு முடியாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈவன் நீங்க ஒவ்வொரு நாளும் வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்த நாளே நீங்க என்ன பண்ண முடியாது. ஓகே, நான் வேகமா போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லி போக முடியாது. ஆரம்பத்துல யூ ஹேவ் டு ஸ்லோவா தான் நீங்க நடப்பீங்க. எவ்வளவு வேகமா மத்தவங்க நடக்கிறது பார்த்தாலும் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. ஹalleluya. அது அந்த பழக்கத்தை நீங்க அனுதினமும் பழகி கொள்ளினா வேகமா நீங்க தொடர்ந்து அதற்கு பிறகு நீங்க வேகமா நடக்க முடியும். அப்போ அந்த ஓட்டத்துல என்ன இருக்குதுங்க? கான்டெஸ்ட் இருக்கிறது, சவால் இருக்கிறது, அது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது. ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறவங்க எல்லாத்துக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஹalleluya. ஆனா தேவன் நியமித்து இருக்கிற ஓட்டம் உங்களுக்கு என்று நியமித்த ஒரு யூனிக்கான ஓட்டங்க. அது உலகத்துல இருக்கிற எல்லா ஓட்டத்தை போல அல்ல. உங்களுக்கு என்று யூனிக்கான ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த ஓட்டத்துக்கு துவக்கமும் முடிவு இருக்கிறது. அந்த ஓட்டத்தின் துவக்கத்தை முடிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அந்த யூனிக்கா இருக்கிறது? அவரை பார்த்துதான் நீங்க ஓட முடியும். There is no other go. இந்த ஓட்டத்துல இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு ஓடணும். அதோடைய அர்த்தம் என்னங்க? நீங்க அங்கேயும் இங்கேயும் நீங்க பார்ப்பீங்கனால் கொஞ்சம் மைண்ட் சிதறுண்டு போகுமானால் இந்த ஓட்டத்துல நீங்க தோற்று போயிருவீங்க. அப்போ அந்த ஓட்டம் ஓடுறீங்கன்னா there is someone for உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அந்த முன்பாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஓடுகிற ஓட்டத்துக்கு ஈக்குவலா நீங்களும் ஓடணும். உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போயிருக்கிறார். ஏசாயால வாசிச்சீங்கன்னா தடையை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போயிருக்கிறார். இஸ் ஆல்ரெடி தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. எதுக்குங்க? இந்த ஓட்டத்துல நீங்க உங்களுக்கு என்று அந்த ஒரு கோச்சா ஒரு கைடா அவர் முன்னே கடந்து போயிருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி இப்படிதான் ஓடணும்னு சொல்லி கொடுப்பதற்காக அவர் முன்னே போய் கொண்டிருக்கிறாரு. அவர் தான் பார்த்து கொண்டு ஓடணும் கைடு. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறவர். அவர் தான் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்துகிறவர். அவர் தான் என்ன பண்றாருங்க? உங்களுக்கு ஸ்டாமினா கொடுக்கிறவர். அவர் தான் உங்களுக்கு என்ன பண்றாருங்க? பலத்தை கொடுக்கிறவர். அவர் தான் உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். அவரை சார்ந்துதான் அந்த கோச், நம்முடைய கோச் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறபடி கேட்டுதான் நீங்களும் நானும் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் இங்க சொல்றாருல்ல, ஹalleluya, விசுவாசத்தை துவக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓட கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இட் மே பி ஒரு ஸ்பிரிண்டர் ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டர் வச்சிருக்கலாம். இல்ல ஒரு 10,000 மீட்டர் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கலாம். இல்ல ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கலாம். அதுக்கு வேண்டிய சத்துவத்தை, அதுக்கு வேண்டிய முறைமைகளை அவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கிறது. அவர்கிட்ட இருந்து மாத்திரம்தான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அவர் கற்றுக் கொடுக்கும் போதுதான் அது நேர்த்தியா இருக்கும். அவரிடத்துல கற்றுக்கொள்ள நீங்க வந்தீங்கன்னாதான் அவர் கற்றுக் கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல இந்த ஓட்டத்துக்கு வந்தவர்களுக்கு நிறைய இடறல்கள் இருக்கும். இந்த ஓட்டத்துல நிறைய பிரச்சனை இருக்கும். It's not easy to run the race that God has called you to run. There is lot of difficulties. இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓட்டம் ஓடும் போது அங்க சொல்லுவாரு, ஹalleluya, இதை எழுதினவர் சொல்லுவார், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் தடைகள் பாருங்க. நம்மை சூழ்ந்து இருக்கிற அந்த ஓட்டத்தை ஓட நீ ஆரம்பிக்கும் போது இங்க என்ன சொல்லுதுங்க? பாரமான காரியங்கள் வரும். சூழ்ந்து
நம்மை இங்க பாருங்க, பாரமான யாவற்றையும், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுக்காக வாழணும்னா பல காரியங்கள் வருங்க, பல காரியங்கள் வரும். பைபிள் சொல்லுது, ஹல்லேலூயா, உன் சொந்த வீட்டாரே உனக்கு சத்துருவா இருப்பாங்க. Many will hate you. என் நாமத்து நிமித்தம் அநேகரால் என்ன பண்ணப்படுங்க? தூஷிக்கப்படுவீங்க. என் நாமத்து நிமித்தம் நீ துன்பப்படுவ. என் நாமத்து நிமித்தம் நீ கொல்லப்படுவ. என் நாமத்து நிமித்தம் உன்னை சிறைச்சாலையில போடுவாங்க. Many obstacles will be there. இயேசுவின் நிமித்தம் பாரமான யாவற்றையும், every weight, let us lay every weight. நீங்க தூக்கி இதுவரைக்கும் சுமந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் அந்த வெயிட்டை வைத்து கொண்டு நீங்க ஓட முடியாதே. பாவத்துல வாழ்ந்து இயேசுக்காக ஓட முடியாதே. அதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, நீங்க வாங்க, நான் அதை எடுத்துறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு ஓட கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்க இந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்க எல்லாம் பாருங்க, அது 100 மீட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல 10,000 மீட்டரா இருக்கட்டும், அவங்க பெரிய ஒரு திக்கான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஓடுறது இல்ல. ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு மெல்லிதான ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க. முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு வெயிட்லெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஓடுவாங்க. அந்த வெயிட் அவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சு ஓடுவாங்க. அவங்க ஓடும் போது ஒரு பாட்டில் தண்ணி கூட கையில எடுத்துட்டு ஓட மாட்டாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சோர்ந்து போகும்போது அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அந்த பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. They will never carry any weight. அவங்க பாரத்தை சுமப்பாங்கன்னா தோற்று போவாங்க, அவங்களால ஓட முடியாது. அந்த பாரம் அவங்களை அழுத்து விடும். When you have sin in your life, you cannot run a perfect race for Jesus. அது சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், ஊழியக்காரரா இருக்கட்டும், யாரு வேண்டாலும் இருக்கட்டும், hallelujah, you cannot run carrying weight upon you. உன் பாரத்தெல்லாம் அவர் மேல வைக்க கத்துக்கணும். சங்கீதம் 55 சொன்னபடி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Don't carry that weight. பாவத்தின் பாரங்களா இருக்கட்டும், any weight, கவலையின் பாரங்களாக இருக்கட்டும், you cannot carry both and run the race for Jesus. இயேசுக்காக ஓடணும்னா you have to strip everything. எல்லாத்தையும் கலைத்து ஓடணும். இயேசுக்காக ஓடுகிறது சுலபம் அல்ல. ஆனா if you strip out everything, then it will become easy. ஐயோ எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னா அந்த ஓட்டத்துல நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. உன் தேவைகளை அவர் பார்த்துக்க முடியும். அதான் இயேசு ஒன்றுக்கும் கவலைப்படாதேன்னு சொன்னாரே. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் தேவைகள் என்னதென்று அவருக்கு தெரியும் சொல்லி இருக்கிறாரே. அப்ப எதுக்காக கவலைப்பட போகிறோம்? கவலை என்ற பாரம், வருத்தம் என்ற பாரம், அவிசுவாசம் என்ற பாரம், இதெல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிற நிறைய பேர், கர்த்தர் இது எனக்கு செய்வாரா, கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டாரா? இந்த ஓட்ட பந்தயம் சுத்தி நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும், தடைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு தடை வரும்போது உங்களுக்காக நிற்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவங்க கோச் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதுதான் தெரியும் அவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவரா இருக்கு. பவுல் சொன்னது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பவுல் சொல்லுவாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவினில் வாழ்கிறார். He gave up everything, he stripped everything on the cross.
2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாதுன்னு இயேசு சொல்லிட்டாரே. உலகத்துக்கும் இயேசுக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? How can you run a race without setting everything? ஒரு பக்கம் பாரங்கள் வரும், இன்னொரு பக்கம் பாவம். The sin will come knocking at your door. பாவம் வராதுன்னு சொல்ல நினைக்காதீங்க. நான் அங்க சர்ச் நான் ஊழியம் பண்றேன், என்ன பாவம் நெருங்கி வராதுன்னு எனக்கு எந்த God has not guaranteed that. பாவத்தை எதிர்த்து நிற்கணும் தான் சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாவம் செய்யாதீர்கள் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. You cannot sin and live a holy life. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப பாவம் இருந்தா பரிசுத்தம் எங்க வரும்? பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பாவம் நெருங்கி நிக்குதான், நெருங்கி நிக்குதான் பாவம். இன்னைக்கு கையிலே இருக்குது பாவம். மொபைல திறந்தா பாவம் இருக்குது, டிவியை திறந்தா பாவம் இருக்கிறது, எல்லாத்திலையும் பாவம் இருக்கிறது. நீ அந்த பாவத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டத்துல ஓட தகுதி இல்லைன்னு ஆண்டவர் ஆக்கிடுவாரு. எத்தனை பேர் இன்னைக்கு மொபைல்ல இருக்கிற ஷார்ட்ஸுக்கு அடிமையா இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் மொபைல் கையில் இல்லைனாக்கா எதையும் இழந்து போனது போல துடிக்கிறோமே. How much you are attracted to the cell phone? அது கையில எப்போதுமே இருக்கணும். அது இல்லைன்னா உயிரை போனது போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். How dare you do that? நெருங்கி நிற்கிற பாவம் சொல்லப்படுகிறது. எங்க இருக்குதுங்க? உங்க கையில தான் நின்னுட்டு இருக்குது பாவம். இதுல பாவம் இல்ல, அதுல பாவம் இல்லைன்னு இல்ல. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியம் இல்லாதது எல்லாமே பாவம் தான். நெருங்கி நிற்கிற பாவம். பைபிள் சொல்லுது அதை உதறி தள்ளணுமா? யார் தள்ளணும்? ஓடுறவங்க தான் உதறி தள்ளணும். நோபடி கேன். வேற யாரும் வரமாட்டாங்க. இயேசு உதறி தள்ள மாட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உதறி தள்ள மாட்டார். நீங்களும் நானும் தான் உதறி தள்ளணும். நீங்க உங்களை ஆண்டு ஓட்ட பந்தயத்துக்கு அழைத்திருக்கிறவர் அவர் தான். உதறி தள்ள வேண்டியது உங்க பொறுப்பு, என் மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் யோசித்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? எனக்குன்னு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு திட்டத்தை சித்தத்தை வச்சிருக்கிறார். அதை தேடி வாஞ்சிக்கிறதுல எத்தனை பேர் நேரத்தை செலவு பண்ணி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கவனிச்சுமா அதிகபட்சமா நம்ம விரும்புறது கேட்கறதெல்லாம் என்னன்னா, நமக்கு எது வேணுமோ, நமக்கு ஆசைப்பட்டது எதுவோ. ஆண்டவர் தேவன்கிட்ட ஜெபத்துல போகிறது அதுக்காக தான். பட் nobody dares to ask, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? உங்க மைண்ட்ல என்ன பத்தி என்ன இருக்குது? நான் எந்த ஓட்டத்தை ஓடணும்? நான் என்னத்தை செய்யணும்? உங்க சித்தம் என்ன? எனக்கு நாம கேட்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. We have grown in that way. ஜெபம் பண்ணு நாம ஜெபிக்கிறோம். என்னத்தை ஜெபம் பண்றோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். We don't have a concern about the heart of God. It's all நம்முடைய ஜெபம்
இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் நான், என்னுடையது, எனக்கு. இது மேலதான் இருப்போம். We don't have much time to think about ஆண்டவர் நம்ம உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அவர் விசேஷித்தமான ஒரு காரியம் வச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை நீங்களும் நானும் பூமியில செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. அதுக்கு நேரா தான் உங்க ஓட்டமும் ஏன் ஓட்டமும் இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறார். அந்த ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான் நடத்த முடியும். அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, the race is set before you by me. Hallelujah. பாரமான யாவற்றையும், அதுக்கு முன்னாடி சொல்ற மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. 11ஆம் அதிகாரம் பரிசுத்தவானுடைய சாட்சிகள். இத்தனை சாட்சி நம்ம படிக்கிறோம். நீங்க 1ஆம் அதிகாரத்துல இருந்து படிச்சீங்கன்னா பல பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டு இருக்கும். நீங்க 30ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா ஒட்டு மொத்தமான பலருடைய விசுவாச வாழ்க்கை அங்க எழுதப்பட்டு இருக்கும். அப்ப அந்த விசுவாச பட்டியல்ல ஹல்லேலூயா நமக்கு முன் இருந்தவர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் இருக்கணும். அடுத்து வரும்போது ஹல்லேலூயா அடுத்த சந்ததி எழும்போது they should think about you. இந்த திரளான சாட்சிகள் நமக்கு இருக்குது. கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க சாட்சிகள் இருக்கிறது. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 38ஆம் வசனம் சொல்லும், உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறென்று அலைந்தார்கள். They thought this earth is not worthy for us. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. பட்டம், பதவி, பணம். அவர்களுக்கு அன்னைக்கு அந்த விசுவாச மார்க்கத்தாருக்கு அவர்களுக்கு சொன்னாங்க இட்ஸ் வர்த்லெஸ். ஏன்னா அவங்க சொன்னாங்க நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. They thought about heaven. They thought about the glory that is in heaven. இந்த ஓட்டத்துல என்ன தெரியுமா ஒரு கேரண்டி? நீங்க இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடினீங்கன்னா அந்த ஓட்டம் உங்களுக்கு ஜெயம். உங்க காலத்துல உங்க நேரத்துல நீங்க ஜெயத்தோட முடிப்பீங்க. There is no doubt in it. பவுல் சொல்லுவார் இல்ல, என் ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லுவார். அப்ப எல்லாருக்கும் முடிக்கிறதுக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஓட்டத்துல முடிக்க போகிறோமா இல்ல பாதியிலேயே கலண்டு போயிடுறோமா தெரியாது. சாலமோனுக்கு ஒரு ஓட்டம் இருந்துச்சு, அவன் ஓடல. பாதியில தன்னுடைய வாழ்க்கை சீரழித்து கொண்டான். வயது சென்ற போது அவன் என்ன பண்ணாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவத்துக்கும் ஈடுபட்டு போனான். விசுவாச பட்டியல் அவனுடைய பேர் இல்ல. பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுடைய பேர் இல்ல. மறுதளித்த பேதுருடைய பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. யூதாஸ் அது அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை.
எல்லாருக்கும் தடங்கள் வரும், தடுமாற்றம் வரும். பேதுரு இயேசுவை மறுதளிச்சாரு. எல்லா சீஷரும் சிலுவை கிட்ட ஒருத்தர் அவரை அந்த பாடுகளுக்குள்ள போகும்போது ஓடிட்டாங்க. இயேசு தனிமையில இருந்தாராம். பட் they came back. They came back. தங்களுடைய எஜமானனை பார்க்க வந்தாங்க. பேதுரு இயேசுக்கு என்ன ஆயிடுச்சோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இரவுல போறாரு. பிரதான ஆசாரியனுடைய வீட்டு பக்கத்துல அந்த காம்பவுண்டுக்கு போறாரு. இயேசு மரிச்சு போனாரேன்னு சொல்லி மகதலேனா மரியாள் அப்படியே இருந்தல. she ran to the tomb. என் இயேசுன்னு ஓடினா. அவளுக்கு தடை, கல்லறை அடைக்கப்பட்டு இருந்தது. என் இயேசுக்கு சுகந்த வர்க்கம் இடணும், கல்லறை மூடப்பட்டு இருக்கும். என்ன பண்றது? தடை. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் பார்க்க முடியாது நினைச்சு போனா, ஆனா எப்படியாச்சும் கெஞ்சி என் இயேசுக்கு சுகந்த வர்க்கம் இடணும்னு போகும்போது கல்லறை திறந்திருந்தது. தட் இஸ் ஜீசஸ். என்னை பார்க்க வந்த பிள்ளைக்கு நான் இன்னும் எப்படி இந்த மண்ணுக்கு செத்தவனாக இருக்க போறேன்? நான் உயிரோடு எழுந்தார். He showed himself. தடைகள் இருக்கும். மகதலேனா மரியாள் தோற்று போகல. she won. பேதுரு ஜெயிச்சாரு. மனம் திரும்பி வந்தாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்டாரு. ஊழியத்தை கொடுத்தாரு. He won that race. இந்த விசுவாச ஓட்டத்துல, இயேசுக்காக ஓடுற ஓட்டத்துல தடைகள் வரும், வராதுன்னு இல்ல. உங்களை ஏசுவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்களை நிந்திப்பாங்க, உங்களை கேவலமா பேசுவாங்க, உங்களை கனவீனப்படுத்துவாங்க. அதெல்லாம் பார்த்து ஓடி ஒழியறதல்ல. பரவாயில்லங்க, இயேசு முகத்துல எச்சி உமிழ்ந்தார்களாம், காரி உமிழ்ந்தார்களாம். இயேசு ஒன்னும் பண்ணல, வாய் திறந்து பேசல. இதெல்லாம் நடக்கும். உமிழுவாங்க, அடிப்பாங்க. இன்னைக்கு நாம அநேக நேரத்துல எனக்கு வேதனை உண்டாகும். ஐயோ அடிக்க கூடாது, அங்க சிறைச்சாலையில போடக்கூடாது, நல்லா நம்ம ஜெபம் பண்றோம் மிஷினரிகளுக்கு. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே. தடை, அடி, உத. இயேசுக்கு தெரியாம அந்த உபத்திரம் வரல. நாம இன்னைக்கு அழுகிறோம் அங்க நடக்க கூடாதுன்னு. இயேசு முகத்துல காரி துப்புனாங்கன்னா நம்ம முகத்துல துப்புவாங்க. இயேசு அடிச்சாங்கன்னா நம்மளையும் அடிப்பாங்க. இயேசு வசப்பாடுனா நம்மளையும் வசப்பாடுவாங்க. இயேசுவை கேவலப்படுத்தினா நம்மளையும் கேவலப்படுத்துவாங்க. நீங்களும் நானும் மனுஷர், அவரோ தேவனுடைய ஒரே பேரான குமாரன். Jesus blood and died. நமக்கு கூட அந்த ஒரு சூழ்நிலை வரும். அதுதான் ஓட்ட பந்தயம். லக்ஸுரி லைஃப் கிடையாது கிறிஸ்டியன் லைஃப். ஜாலியா இருந்துட்டு போற லைஃப் கிடையாது கிறிஸ்டியன் லைஃப். ஆல்வேஸ் பி அலர்ட். இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க எப்போதும் அலர்ட்டா இருக்கணும். ஓட்ட பந்தயம் சாதாரணமா இல்லைங்க. ரெண்டு தீமோத்தி 4:7 பவுல் சொல்லுவார் பாருங்க ஒரு வார்த்தைய. 2 தீமோத்தி 4:7
அவர் சொல்லுவார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எபிரேயர் 11:12 அத்தனைங்க இருக்கிறது. அவர் என்ன பண்ணாராம்? போராடிதான் ஓட்டத்தை முடிச்சாராம். போராடிதான் ஓட்டத்தை முடிக்கணும். போராட்டம் இல்லாம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டம் கிடையாது. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு இயேசு சொல்லிட்டாரு. உபத்திரவத்தின் வழியாதான் நம்ம கடந்து போகணும்னு பேதுரு எழுதிட்டாரு. நமக்கு பாடுகள் எப்போதும் இருக்குதுன்னு பவுல் எழுதி வச்சுட்டாரு. சோ இங்க எழுதுறாரு என்னன்னு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ அவர் சொல்றாரு, என்ன நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த ஓட்டம் இட்ஸ் ஆல் அபவுட் ஃபெய்த். விசுவாசத்தோட ஓடுகிறது. எப்படிங்க? லுக்கிங் அன்டு ஜீசஸ். விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி கொண்டு பொறுமையோட ஓட கடவோம். I have fought the good fight. I have finished the race. I have kept the faith. அவன் சொல்லார், இதை நான் செஞ்சதுனால, அந்த ஓட்டத்தை இப்படி முடிச்சதுனாலதான் என்ன இருக்குதா? பவுல் எழுதுறாரு, எனக்குன்னு ஒரு gift இருக்குதுங்க. For now on there is reserved for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will give to me on that day. அங்க சொல்ல அந்த லாஸ்ட் பிரைஸ், not only to me but also who have longed for his appearing. எனக்கு மாத்திரம் இல்லைங்க, அவருக்காக காத்து இருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பாராம். What an amazing promise. பொறுமை ஓடணும், போராட்டம் இருக்கும். 1 கொரிந்தியர் 9 பாருங்க ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 9 24 படுத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், பந்தய சாலையில் ஓடுகிறவன் எல்லாரும். 1 Corinthians chapter 1 verse 9 to 24. பந்தய சாலையில் ஓடுகிறவன் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓட்டம் எப்படி இருக்கணுங்க? எனக்கு வச்சிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாதான் ஓடணும், சும்மா ஓடுறது இல்ல. அடுத்த வசனம் சொல்லும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர் சொல்றார், அந்த போராட்டம் என்னங்க? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமளும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஒலிம்பிக்ஸுக்கு அது எந்த ஸ்போர்ட்ஸா ஈவெண்டா இருக்குனாலும், டு ரிசீவ் த உலகத்துக்குரிய ஒரு கிரீடத்தை, உலகத்துக்குரிய ஒரு பந்தய பொருளை வாங்குறதுக்காக தே ஹாவ் டு ஸ்ட்ரகிள். அவங்க நிறைய போராடணும், நிறைய இச்சை அடக்க வேணும். அவங்க தூக்கத்தை விடணும், மணிக்கணக்குல அவங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த ஓட்ட அந்த கேட்டகரியில அவங்க ஜெயிக்க முடியும். பவுல் எழுதுறாரு, அவங்க என்ன பண்றாங்களா? அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாம அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். Corinthians chapter 9 verse 24 இருந்து 26 பாத்தீங்கன்னா பவுல் எழுதுவாரு, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவனா இருக்கிறேன். அவர் சொல்லுவார், நான் ஓடுறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். I struggled. அவர் சொல்றாரு, உங்களுக்கும் ஸ்ட்ரகிள் வரும். இந்த பிரசங்கம் பண்ற எனக்கும் உங்களுக்கும் ஸ்ட்ரகிள் வரும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான், நம்மை தேடி வருகிறவர் தான், நம்ம கண்ணீரை துடைக்கிறவர் தான், ஜெபத்தை கேட்கிறவர் தான், எல்லாம் இருக்கிறது. ஆனா அதுக்கு மேல என்ன பண்றாருங்க? இந்த உலகத்துல
அவர் சொன்னார், நீங்க பூமிக்கு உப்பாகும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. இட்ஸ் நாட் சோ ஈஸி. மாக்கரி வரும், பல காரியங்கள் வரும். ஹவு டு யூ ஸ்டாண்ட் ஃபார் இட்? பல தடைகள் எழும்பும். ஜெபத்துக்கு தடை வரும், பைபிள் படிக்கிறதுக்கு தடை வரும். எவ்ரி டே யூ ஹேவ் டு என்டியூர். ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தரை ஆராதிக்கிறது, அவருக்கு ஊழியம் செய்யறது, எல்லாத்துக்கும் நமக்கு தடை வரும். அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. யோசித்து பாருங்க, எத்தனை நேரம் சொந்த ரிலேஷன் வந்துட்டாங்க, நான் ஜெபிக்கலைங்க இன்னைக்கு. இட்ஸ் ஈஸி டு டெல். ஆண்டவருக்கு தெரியாத தெரியும். ஆண்டவர் சொல்றார், யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்த நீ? God is looking into you. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. நீங்க யார பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையம். உலகத்துல இருக்கிறதெல்லாம் கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையின் பாவங்க, இதுதான் நிரம்பி இருக்கிறதா. Where is your eyes? அவர் சொல்றார், விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவரும் அவரையே நோக்கி பார்க்கணும். There is no choice. இயேசுவை மிஸ் பண்ணோம்னா நம்ம ரேஸ் மிஸ் ஆயிரும். இயேசுவை மிஸ் பண்ணோம்னா பரிசுத்தம் மிஸ் ஆயிரும். சிலுவை மிஸ் பண்ணோம்னா உபதேசம் மிஸ் ஆயிரும். இயேசு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. There is no victorious life without Christ Jesus. ரெண்டு கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. அவர் சொல்வார், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதல் தேவ பயத்தோட பூரணமாக்க கடவும். வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. என்ன பண்ணணுமா? மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கணும். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தணும். Therefore, since we have these promises, dear friends, let us purify ourselves from everything that contaminates body and spirit, perfecting holiness out of reverence and God. Reverence for God. Hallelujah. Hallelujah. இந்த ஓட்டத்துக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன வேணும் தெரியுமா? Hallelujah. பைபிள்ல சொல்லும், 12ஆம் அதிகாரத்துல நீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். யூ நீட் என்டியூரன்ஸ். இந்த ஓட்டத்துல ஜெயம் பெறணும்னா யூ நீட் என்டியூரன்ஸ். ரஷ் அப் பண்ண ஆகாது. ஜெபிச்சிங்கன்னா ஜெபத்துக்கு பதில் பொறுமையோட காத்து இருக்கணும். என்டியூரன்ஸ் வேணும். எல்லாத்துக்கும் என்டியூரன்ஸ் வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொறுமை வேணும். அவங்க மனம் திரும்பல, பொறுமை இழந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணணும். அவர்களுக்கு ஆண்ட ரட்சிப்புக்காக பொறுமையோட காத்து இருக்கணும். டோன்ட் ரஷ் அவுட் அண்ட் வாயில வந்தது பேசக்கூடாது. பொறுமையோட இருக்கணும். கர்த்தர் அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு யாருக்கு தெரியும்? Who are you to decide?
இந்த ஓட்டத்துக்கு நிறைய பொறுமை வேணும். யார் தெரியுமா ஜெயிப்பாங்க? Those who don't give up. இன்னைக்கு தோத்துட்டோம் அவ்வளவுதான் விட்டுற மாட்டாங்க. Those who don't give up, those who don't give up on their prayer life, those who don't give up on their Bible study, அந்த ஜெபத்தையும் வேதத்தை தியானத்தையும் விட்டு கொடுக்காதவர்கள், they keep enduring it. தொடருகிறவர்களால் தான் prevail பண்ண முடியும். Those who pursue will prevail. பொறுமை வேணும். ஹல்லேலூயா. இயேசு ஆத்திரப்பட மாட்டாரு. பொறுமை வேணும். You need lot of endurance. கொலோசியர்ல பாருங்க 1ஆம் அதிகாரம் Colossians chapter 1 verse 11 பாருங்க. சந்தோஷத்தை கூட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானுடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்பட உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறோம். பவுல் ஜெபம் பண்றாரு, என்ன வேணும்னு? பாய் உங்களுக்கு நிறைய பொறுமை வேணும் இருக்குது. கொலோசி சபைக்கு எழுதுறாரு, சந்தோஷத்தோட கூட எல்லா பொறுமையும், சந்தோஷத்தோட கூட கூடிய எல்லா பொறுமை வேணும். இயேசுக்காக ஊழியம் செய்யறதுல சந்தோஷம் இருக்கணும், அதோட கூட அந்த சந்தோஷத்தோட கூட எல்லா பொறுமை வேணும். பொறுமையோட நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படணும். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கணும்னு அவர் ஜெபம் பண்றாரு. டுடே ஐ ப்ரே த சேம் பிரேயர். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஐ ப்ரே, அவர்களுக்கு பொறுமை, சந்தோஷத்தோட கூட பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய உம்முடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்டியூரன்ஸ், பொறுமை வேணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகளையும் செய்வோம். If we endure with him, we shall also reign with him. If you endure, if you endure persecution, we'll have the grace to rule with him. நீ எத்தனை பேரு பாடு, கஷ்டம், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் வரும்போது விசுவாசம் வேணாம் எத்தனை பேர் விட்டு ஓடி இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற பல டினாமினேஷன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வர்ஷிப் லீடர்ஸ் வேணாம், இந்த இயேசுவை வேணாம்னு சொல்லி போயிருக்கிறாங்க. பிகாஸ் அவர்களுக்கு பாவமும் இச்சையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம, அந்த இச்சை அவர்களுக்கு இன்பமா இருந்ததுனால they have left Jesus and walked away from Jesus. If you endure hardships, if you endure tribulation, then we shall also reign with him. Blessed be the name of the Lord. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. டு ரிசீவ் அவரிடத்துல ஹalleluya வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை. இன்னைக்கு ஜெபம் பண்ண நாளைக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரு, கொடுப்பாரு, கொடுக்க மாட்டான்னு நான் சொல்லல. ஹalleluya. For you have need of patience. உங்களுக்கு பொறுமை தேவைப்படுகிறதா இருக்கிறது. பொறுமையா இருக்கணும் ஜெபம் பண்ண பிறகு. பொறுமைக்காரன் தான் பூமியை ஆழுவானா. பொறுமை இல்லைன்னா நமக்கு எல்லாத்தையும் இழந்து போயிடும். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு உங்களுக்கு எனக்காக பொறுமையோடு அவர் காத்து இருக்கிறார். நான் எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் மேல ஒருத்தர் நாம கோபப்படுகிறோம், வெறுப்பு வருகிறது, அவங்க தூஷிக்கிறோம், அவமானப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்க. அவர் நீடிய பொறுமையும் நீடிய சாந்தம் உள்ளவராக இல்லாம இருப்பார். நீங்களும் நானும் பண்ற தப்புக்கு அடுத்த நிமிஷம் உங்களை என்னை நியாயம் தீர்த்துருவார் ஆண்டவர். அவர் இன்னும் நமக்கு சந்தர்ப்பம் மேல சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. பட் நம்ம எத்தனை பேர் we are least bothered about God. அவரை குறிச்சு கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. We are always thinking about ourselves. இந்த பிரசங்கத்தை கேட்க, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது கொஞ்சம் இருதயம் குத்தும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். We live our own lifestyle. நீ ஒரு விசுவாசின்னு ஆரம்பத்துல சொன்னதுபடிதான், you are already in the race. இந்த ஓட்டத்துல நெருக்கங்கள் வரும், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் வரும். நீ வந்த அவமானத்தின் நிந்தைய பார்க்க போறீங்களா, இயேசுவை பார்க்க போறீங்களா? இயேசுவை பார்க்கலன்னா ஓட்டம் ஓட முடியாது, முடிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டாக்னண்டா இருக்கிற, எதுக்கு தெரியும் சொல்லுங்க? உங்களை சுத்தி நெருங்கி இருக்கிற காரியத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மிஸ் ஜீசஸ். இயேசுவை மிஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். There is no literally Jesus. அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்கிறோம். இன்னைக்கு மற்றவர்களை குறித்து யோசிக்கிறதோ, மற்றவர்களை குறித்து பேசுறதோ நமக்கு நிறைய நேரமா இருக்கிறது. Please, this is a time. மனம் திரும்புகிற ஒரு நேரம். Repentance. Everybody I know. யோசித்து பாருங்க. You know, உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. உங்க பார்வை இயேசு மேல இருக்குதா, இல்ல உங்க சுத்தி இருக்கிற காரியத்தின் மேல இருக்குதா? உங்க இயேசு மேல உங்க பார்வை இல்லைன்னா உங்க ஓட்டம் தடைப்பட்டு இருக்கிறது என்பது அர்த்தம். உங்களால ஓட முடியாது. இயேசுவை பார்க்காம ஓட முடியாது. இயேசு இல்லாம ஓட முடியாது. இயேசு இல்லாம ஜெயம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸ்டாப் லுக்கிங் டு பீப்புள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர்கள் கிரியை தக்க பலனை அவர்கள் கொடுக்கணும், நாட் யூ. நீதியுள்ள நியாயாதிபதி வாசல் அண்டையில நின்று கொண்டிருக்கிறாரு. உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நான் உன்னை ஓட்ட பந்தயத்துக்கு அழைத்து இருக்கிறேன். நீ இந்த ஓட்டத்துல பந்தயத்துல ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கணும்னா நீ என்ன மாத்திரம் தான் பார்க்கணும்.
எங்க இருக்குது உங்க பார்வை? Where are you looking? தீர்மானம் பண்ணுங்க. சாய்ஸ். ஒரு மகிமையான கிரீட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார். என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா உங்களோடு பேசி இருப்பாரானால் ஒப்பு கொடுங்க.